ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதி ரேவதி கிட்ட மனசை விட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. நடந்தது என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எங்கள் வீட்டு சைட்லேயும் தப்பு இருக்குது அப்படின்னு ரேவதியும் சொல்கிறாங்க. அதை மதியும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சைடில் ரொம்பவே கஷ்டமாக அவங்களுடைய அத்தை மாமா அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படி போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய நிலமை வந்துடுச்சு அப்படின்னு. முக்கியமாக பாக்கியராஜ் கிட்ட இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே தான் இருக்கார். அதுக்கப்புறமா மதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வராங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கேன்னு. அவங்க அப்பா அம்மாவுக்கு நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் அவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு மதி நிறைய விஷயங்களை ஓப்பனாக சொல்லவே இல்லை. ஆக்சுவலி அவங்க காலேஜுக்கும் போகவே இல்லை. நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க. சுரேஷை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு. அவங்களோட அத்தை மாமா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியதாகிடுச்சு. மதி சொல்கிறது உண்மைதான். அவங்க இந்த தடவை மதி வேணும்னே எதையும் செய்யலை. அவங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கவும் கிடையாது. சுரேஷ் கிட்ட போய் பேசணும், இந்த மாதிரிலாம் பேசினா அவர் இனிமேல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாமல் சண்டை போட மாட்டார் அப்படின்றதுக்காகவும் அவங்கள டீல் பண்ணுறதுக்காகவும் தான் மதி அங்கே போனாங்க. அந்த நேரம் இன்ஸ்பெக்டர் அங்கே வருவாங்க, அப்படி பிரச்சனை நடக்கும்னு அவங்களுமே எதிர்பார்க்கல. ஸோ இப்போது மதி கிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னதும் அவ எங்கே இருக்கான்னு உடனே அவருடைய அப்பா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆக்குறாங்க. மதி வீட்டில் இருக்கிறதா தானே ஃபோன் பண்ண சொன்னால் இப்போ இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை மதி இங்கே வராமல் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு நாம் கஷ்டப்படுவோம் அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி மதி விஷயத்த சொல்லியிருப்பாடா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க ரொம்ப பயப்படுறத பார்த்துட்டு மலர் என்ன சொல்கிறாங்க, மதி இங்கே இல்லை ரேவதி வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏண்டி உங்ககிட்ட இப்போ அவர் இதெல்லாம் கேட்டாரா? அவங்க அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லாமலே செஞ்சுருப்பா. எங்கே இருக்க, என்ன பண்ணுற, ஏதுன்னு சொல்லியிருக்க மாட்டாளா? அவள் தான் நம்மளை எந்த அளவுக்கு ஆட்டி வச்சுட்டா. இவ அப்பாவுக்கு தெரியாமே அவள் அவ்வளோ தைரியமாக நடந்துப்பாளா அப்படின்னலாம் பேசுகிறாங்க. சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது, காலேஜுக்கு போகிறேன்னு தான் மதி சொல்லிட்டு போனால் இப்படியெல்லாம் நடந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் தான் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறமா மதி எங்கள் வீட்டில் இருக்கட்டும்னு சுரேஷையும் மதியும் ரேவதியும் தங்கராஜ் அண்ணனும் அங்கே 2 நாள் இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியான்றத இப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு. மதி மொட்டையாக நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டா போல இருக்குன்றத. நல்ல வேலை மதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு. ஆனால் இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போனதை வச்சு இவருடைய அப்பா கிட்ட பயங்கரமாக நிறைய கனாமொன்னான்னு பேசிகிட்டே இருக்காங்க. இதனால் அவர் கொஞ்சம் கஷ்டமே பட்டுட்டு இருக்காரு. அம்மா விடுங்கம்மா, நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, சுரேஷ் அதுக்கப்புறமும் மதிக்கிட்ட ஃபோன் பண்ணி கோவப்பட்டு பேசியிருக்கான் போல இருக்குது. அதான் மதி கோவத்தில் நேராக சுரேஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு போயிருக்கு. அதுக்கப்புறமா அந்த நேரம்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் அங்கே வந்திருக்காரு. மொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டு விசாரிக்கணும், சுரேஷோட வேலை போயிடும் அப்படின்ற ஒரே காரணத்தினால அவர் கூப்பிட்டு விசாரித்து பிரச்சனையை சால்வ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. வேறு எதுவும் இல்லை, இதுதான் நடந்துச்சு அப்படின்றாங்க. சத்தியமாக இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது பெரிய மாப்பிள்ளை, எங்களுக்கு தெரியவே தெரியாது. மதி எங்ககிட்ட சொல்லவே இல்லை. அவள் அம்மாவுக்கு திடீர்னு 6 மணிக்கு கால் பண்ணி நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன், அவர் அதை மாப்பிள்ளையாக தான் கூட்டிகிட்டு வந்தார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அங்கே வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் திடீர்னு எப்படி மதி அங்கே இங்கே இருக்கிறா, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன ஏதுன்னு உங்ககிட்ட பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இங்கே நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் நடந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஓ உங்கள் பொண்ணு செய்கிறதெல்லாம் செஞ்சு போட்டு சுரேஷே போய் அவளை கூட்டிகிட்டு வந்ததாக வேறு உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? பொய்யெல்லாம் கூட உங்கள் பொண்ணு நல்லா சொல்லுவாளாம். எங்ககிட்ட தான் நியாயம் அநியாயம் நேர்மை இதெல்லாத்தையும் பற்றி உங்கள் பொண்ணு பேசுவா, இப்போ உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காளா அப்படின்றாங்க. இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, விஷயம் தெரிஞ்சால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவோம், எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும்னு யோசிச்சு மதி அப்படி சொல்லியிருப்பா அப்படின்றாங்க. ஓ அவளுக்கு அவள் அப்பா அம்மா மட்டும் முக்கியம், மற்றவங்க யார் எப்படி போனாலும் அவளுக்கு முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு அவங்க பேசுவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நல்லா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டா அது இல்லைன்னு ஆகிடுமா அப்படின்னு ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கவும் விடுங்கம்மா அப்படின்னு. சரி நான் போய் நேராக தங்கராஜன் சார் வீட்டில் மதியை பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இனிமேலாச்சும் உங்கள் பொண்ணுக்கு ஒழுங்காக இருக்க சொல்லி கொடுங்க, எங்களால் இதுக்கு மேலேவும் போதுன்ற அளவுக்கு நாங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மதிக்கிட்ட பேசுகிறேன், இப்படி நடந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, மதி இப்படி நடந்துக்கிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் மட்டும் எதுக்கு எடுத்தாலும் மன்னிச்சிடுங்கன்னு கையை தூக்கி 10 தரம் மன்னிப்பு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் கேட்குற மன்னிப்பில் உங்கள் பொண்ணுக்கு 1% ஆச்சு அதை நம்ம கேட்கணும். நடந்த விஷயத்துக்கு அப்போவே நம்ம சாரி கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கும்
இருக்காதேன்னு உங்கள் பொண்ணு யோசிச்சாலாம். உங்கள் பொண்ணை மட்டும் ஏன் அப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க, நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க, பொண்ணு இந்த வீட்டில் வாழணுன்றதுக்காக கொஞ்சம் கூட மான வெக்கமே இல்லாமல் நீங்கள் மட்டும் கையெடுத்து கும்பிடுறீங்க. அதே வீட்டில் நாம் வாழணும், அப்பா அம்மாவுக்காக யோசிக்கணும்னு உங்கள் பொண்ணு நினைக்கிறாளா, வாழணுன்ற எண்ணமே கிடையாதுல்ல அப்படின்னலாம் பேசுகிறாங்க. அது அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறாரு அப்படின்ற ஒரே காரணத்தினால அமைதியாகவே இருக்கிறாரு. பாக்யராஜ் அங்கே இருக்கிறதுனால ஒரு வழியாக பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணி விடுறாரு. விடுங்க அப்படின்னா அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அமைதிப்படுத்திட்டு நீங்கள் போங்க, போய் மதியம் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிட்ட அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவர் வந்து மாப்பிள்ளை வீட்டில் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. அடுத்து கிச்சனில் நின்று 2 பேரும் ரேவதியும் அதையும் பேசிக்கிட்டே வந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து மலர்கிட்ட கோவமாக பேசின விஷயத்தை பற்றி கூட ரேவதிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நீங்களும் அவங்களும் எவ்வளோ ஒரு க்ளோஸாக இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் அவங்கக்கிட்ட பேச முயற்சி பண்ணேன், ஆனால் பேச முடியல. நான் ஏதோ கோவத்தில் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் நான் பேசணும்னு போனேன். ஆனால் என்கிட்ட அவங்க பேசலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களாச்சும் சொல்லி புரிய வைக்கிறீங்களா? நான் பண்ண தப்புக்காக உங்களை பேச சொல்லலை, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நானும் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாங்க. அண்ணி அப்படியெல்லாம் உன்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்க. நீ இப்படி பேசினதுனால கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த தப்பை, அதாவது நீ பேசினது சரியாக தப்பான்னு அவங்களே யோசித்து முடிவெடுத்ததுக்கப்புறமா உங்ககிட்ட அவங்களே வந்து பேசுவாங்க. மதி, நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத. அண்ணியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அண்ணி எந்த நேரத்தில் எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதனால் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக அண்ணி வருத்தப்பட்டிருக்காங்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக அண்ணி வருத்தப்பட்டிருப்பாங்க தான், ஆனாலையும் உன்கிட்ட வந்து பேசுவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி நீ போய் உட்காரு, சாப்பாடு எடுத்து வைக்கிற, எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்றாங்க. இல்லை இருக்கட்டும், அப்புறமா நீங்களும் நானும் சேர்ந்தே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க. சரி மதி, சுரேஷ் வர டைம் ஆகிடுச்சு, கண்டிப்பாக சுரேஷ் வந்துடுவான், நான் அவனுக்காக டீ போடுறான்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு டீ போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே தங்கராஜ் வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்போ தான் கரெக்டாக சுரேஷ் வராரு. சுரேஷ் வாடா அப்படின்றாங்க. உள்ளே வராங்க. மாமா அப்படின்னு வந்து உட்கார்றாரு டயர்டா. சுரேஷ் டீ குடி, நீ வருவேன்னு கரெக்டாக தெரியும் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ஸ்டேஷனில் நிறைய வேலைக்கா, நிறைய தலைவலியாக இருக்குது, கொடுங்கக்கா. எப்படியும் நைட் ஆனால் கூட ஒரு டீ குடித்தாதான் தலைவலி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டீ குடிக்கவும் மதி அங்கே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டேன், ஆனால் எனக்கு படிக்க சொல்லி கொடுங்கன்னு குட்டி பையன் வந்து எனக்கு மதியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் சொல்லிக் கொடுக்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ணலை, சொல்லிக் கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவங்க தான் தங்கராஜ் தான் சொல்கிறாரு, அத்தையே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, குழந்தைக்கு பாடம் தானே, நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஏங்க, மதிக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறது என்ன கஷ்டமான வேலையா என்ன? மதி போகிறதே காலேஜுக்கு பாடம் எடுக்க தானங்க அப்படின்னுமோ. ஆமாம்ல, அதை மறந்தே போயிட்டேன், நீ அத்தைக்கிட்டே படி, அத்தை நல்லா சொல்லித்தருப்பாங்க அப்படின்னு இப்போ தங்கராஜே சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சுட்ருக்கவும் சுரேஷ் மதியை பார்க்குறாங்க, மதி சுரேஷை பார்க்குறாங்க. அப்படியே சுரேஷ்க்கு கோவம் தான் வருது. அதுக்கப்புறமா உட்காந்து டீயை குடித்ததுக்கப்புறமா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சுரேஷ் மேலே போய் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து சாப்பிடலான்றாங்க. உட்காந்து சாப்பிடலாம்னு நினைக்கும் போது இவங்க 2 பேரும் வழக்கம் போல் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குடிச்சிக்கிட்டே நடந்த விஷயத்த பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. தங்கராஜ் வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரேவதி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போதும் குடித்ததெல்லாம், மாமாவும் மச்சாவும் வச்சுட்டு வரீங்களா கொஞ்சம் குடி சாப்பிட்றதுக்கு அப்படின்றாங்க. சரிடா சுரேஷ், இதுக்கு மேலேயும் குடிச்சா உன் அக்கா திட்டுவா, பாப்பலாம் அப்படின்றாங்க. நீங்கள் தாங்க அவனுக்கு எடுக்கிறதே அப்படின்றாங்க. பார்த்து இடமாப்ல அப்படின்னுமோ. மாமாவை எதுவும் சொல்லாதக்கா, நானே ஏற்கனவே டென்ஷனில் இருந்தேன், எனக்கு இது கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது அப்படின்னு. சுரேஷே, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாத, கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, டென்ஷன் கோவம் சண்டை இதனால் குடிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னேன்னா அடுத்தடுத்து இதே உனக்கு பழகி போயிடும். இந்த மாதிரி வார்த்தையை இன்னொரு நாளைக்கு உன் வாயிலிருந்து கேட்கக்கூடாது. ஏதோ சேர்ந்து குடிச்சிங்க அவ்வளோதான், நான் விட்டுட்டெல்லாம் புரிஞ்சிக்கணும், ஆனால் இதே ரெகுலர் பழக்கமாக வச்சுக்கக்கூடாது. ஏங்க உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னுவோம். சரி நான் கேட்டுக்கிறேன் ரேவதி அப்படின்றாங்க. ஆமாம், போதையில் மட்டும்தான் ரேவதி சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா, மற்ற நேரத்துலலாம் நீ என்ன சொல்கிறதுன்னு கேட்குறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகவும், என்னடி புலம்புற அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க உட்காருங்கன்னு சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா வாங்க தூங்க போகலாம், சுரேஷ் நீ மேலே போய் தூங்கு அப்படின்றாங்க. நான் சுரேஷ் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நீ மேலே போ, குழந்தைங்களை போய் தூங்க வை, நான் வரேன் அப்படின்றாங்க. சரிங்க, சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே தங்கராஜு சுரேஷும் மட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேலே வந்து மதி ரூமில் இருக்காங்க. அப்போது இவங்க வந்து மேலே வந்து போகிறாங்க.
அப்போ தூங்கலாம் அப்படின்றதுக்காக. இப்போது தேவராஜ் வந்து தங்கராஜ் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் என்ன நினச்சாரோ தெரியல. பாதி தூரம் வந்தார். ஆனால் இந்த நேரத்தில் அங்கே போய் பேசுகிறது சரியாக இருக்காது. மதி வேறு எதுக்காக நம்மக்கிட்ட அப்படி சொன்னான்னு தெரியலை. அங்கே போய் சார் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. இப்போ நம்ம அங்கே போகிறதுனால மாப்பிள்ளையும் இந்த விஷயத்தை பற்றி பேசி தங்கராஜ் சாரோ இதை பற்றி பேசி தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். நம்மளால் முடியலை, பேசாமல் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்களோட வீட்டிலேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அப்பா வந்து அக்காவை பார்த்துட்டு வரேன்னு போனார், இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனாக இருக்காங்க. ஸோ ஃபேமிலியில் எல்லோரும் காத்துட்ருப்பாங்கன்றதுக்காக அவர் நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போது அவங்க குழந்தைங்கள ரேவதி தூங்க வச்சுட்டு இருக்கும்போது தேவராஜ் போயிட்டு அவங்க வீட்டில் இறங்கி போகிறாங்க. அப்பா அப்பா அக்கா எங்கப்பா இருக்கா? அங்கே தான் இருக்காளா? அக்கா ஏதாச்சும் சொன்னாலாப்பா? ஓகே தானேப்பா, அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னவும் அங்கே மதி வந்து இல்லை அப்படின்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க அவங்க அம்மா. அப்போது அங்கே இல்லைன்னா எங்கெங்கே போயிருக்கா? நம்ம இங்கே இருக்கிறதுக்கு அவளுக்கு வந்து நம்ம எல்லாரும் அவளை நினச்சி வருத்தப்படுறோன்னு எங்கேயாச்சும் போயிட்டாளா? ஒருவேளை நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டாளா மதி அப்படின்றாங்க. நம்ம பொண்ணு எனக்கு போய் சொல்லியிருக்கா. அவள் அங்கே போய் அதுக்கப்புறம் தங்கராஜ் சார் வீட்டுக்கு போயிருக்கா. சுரேஷ் மாப்பிள்ளையும் மதியம் அங்கே தான் இருக்காங்களா அப்படின்ன உடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியல, அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அப்போ அக்கா எதுக்குப்பா அங்கே போனா அப்படின்றாங்க. சார் தங்கராஜ் சார் தான் 2 நாள் இங்கே இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு போயிருக்காராம் அப்படின்னும். என்னப்பா ஒரே மர்மமாக இருக்குது. அக்கா வந்து மாமாவே கூட்டிகிட்டு போனதா ஃபோனில் நம்மக்கிட்ட அம்மா கிட்ட சொன்னதா அம்மா சொன்னாங்க. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ன உடனே மதி வந்து காலேஜுக்கு போகல அப்படின்றாங்க. அவங்க அம்மா இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு உடனே ஆமாம் காலேஜுக்கு போகிறேன்னு மாப்பிள்ளை மதிக்கிட்ட ஏதோ கோவப்பட்டு பேசியிருக்காரு போல இருக்குது. அதனால் கோவத்தில் நேரடியாக மாப்பிள்ளையை பார்த்து மாப்பிள்ளை மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க மதி போயிருக்கா. அந்த நேரம்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் வேறு வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே மதியை பார்த்த உடனே ஏற்கனவே மதி கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் வேலை போகிற நிலமை ஆச்சு, குடும்பத்துக்குள்ளே திரும்பவும் பிரச்சனையா, நீ எப்படி மதியை அடிக்க கைவோங்களாம் அப்படின்னு அதுக்கப்புறமா பேசி இன்ஸ்பெக்டர் வந்து தங்கராஜ் சார் அவங்க அப்பா அம்மா அதாவது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு அதுக்கப்புறம் அவர் பேசி பிரச்சனையே இதுக்கப்புறமும் இந்த மாதிரி இருந்தால் மாப்பிள்ளையோட வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது, சாதாரண ஒரு குடும்ப பிரச்சனை தானே, இதுக்காக ஏன் சண்டை போடுறீங்க, இனி மதி உங்கள் வீட்டில் தான் இருக்கணும், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புறதெல்லாம் நியாயமே கிடையாதுன்னு இன்ஸ்பெக்டர் பேசி அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தங்கராஜ் சார் 2 நாள் இங்கே இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்றாங்க. இதை கேட்டோடனே இவங்க ரொம்ப அதிர்ச்சி தான் ஆகுறாங்க. ஏங்க இவ வேற எரியிற நிலப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில் திரும்பவும் மாப்பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு போய் நின்று இருக்கா. இதனால இனி என்ன ஆக போதோ தெரியல. சின்ன விஷயத்துக்கே அவங்க மாமியாரோ மாமனாரோ அப்படி பேசினாங்க, இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அவங்க இனி மதியம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களே நினச்சாலே பயமாக இருக்குங்க. மதியம் நினைக்க ஒவ்வொரு நாளும் கவலையாகவே இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன் மதியம் இப்படியெல்லாம் நடந்துக்கிறா அப்படின்னு இவங்க புலம்புறாங்க. எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. இப்போவே மதியை போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் தான் போனேன். ஆனால் மதி நம்மக்கிட்ட ஒரு மாதிரி சொல்லியிருக்கா. அவங்க வீட்டுக்கு போன விஷயம் மதிக்கு தெரியாதல்ல, நேராக போய் அங்கே நிற்கிறதுனால திரும்பவும் ஏதாச்சும் பிரச்சனையாகும். சரி மதிக்கிட்ட காலையில் ஃபோனில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு நான் அமைதியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் செஞ்சது சரிதாங்க. இப்போ நீங்கள் போயிருந்தா அங்கே பிரச்சனை தான் ஆயிருக்கும். கொஞ்சம் கோவம் மாப்பிள்ளையோட கோவம்லாம் தனியிட்டுங்க, நம்ம காலையில் மதிக்கிட்ட பேசிக்கலாம், நீங்கள் விடுங்க அப்படின்றாங்க. ஆனால் ஒன்றுங்க, மதி சந்தோஷமாக இருந்தால் போதும், பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ கூட அவங்க அங்கே போய் நான் நின்ன உடனே அத்தனை கேள்வி கேட்டாங்க தெரியுமா, எப்படி எல்லாமோ நாக்கு கூசமாக பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்றாங்க. ஏங்க அவங்கள பற்றி நமக்கு தெரியாதா என்ன அப்படின்றாங்க. என்ன நம்ம ஒரு சம்மந்திக்கிட்ட பேசுகிறோன்ற மரியாதை கூட கொடுக்காம அப்படி பேசுகிறாங்க. அவங்க மாமியார் தானே, அவங்க இப்படிலாம் பேசுவாங்க நான் கூட நினச்சி பார்க்கல. எனக்கு என்னமோ மதி பிடிவாதம் பிடிப்பா, நம்ம பொண்ணு தெரியும், நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மதி பிடிவாதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாமியாரும் கொஞ்சம் கோபமாக தான் பேசுகிறாங்க. இதனால தான் 2 பேருக்கும் செட் ஆகாமல் இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது போல இருக்குது. மாப்பிள்ளை ஆனால் மதியை புரிஞ்சுக்கிட்டாருன்னா பிரச்சனை கொஞ்சம் சரியாக வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதோ அப்படின்னு அவர் அப்பாவும் பேசிகிட்டு இருக்க. சரி இனி இப்போதைக்கு அவங்க மதியம் நினச்சி கொஞ்சம் கவலைப்படாமல் ரிலாக்ஸாக இருக்காங்க. மதி எப்படியோ அங்கே போய் அவங்க வாழ்கிறது தான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ இங்கே அதுக்கடுத்து தங்கராஜ் வந்து சுரேஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலையா, அதனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கான்னெல்லாம் தங்கராஜ் கேட்கவும் அப்போது சுரேஷ் சொல்கிறாரு, என்ன மாமா எங்களுக்கு கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், இந்த
கல்யாணத்தில் எங்களுக்கு எங்கே மாமா நல்லதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு. என்னடா நீ இதுக்காக தான் ஹனிமூன் போனீங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளியிலலாம் போயிட்டு வந்தோம், உன் அண்ணன் கூட உன்னை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போனால் உனக்கு ஏதோ ஆஃபீஸில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கூட நீயும் மதியம் சந்தோஷமே இல்லையடா, நல்லா ஜாலியாக தான்டா இருந்தீங்க, என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னும். அடா அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா அப்படின்றாங்க. சரி சுரேஷ், அது ஒன்று நடந்தால் எல்லாம் சரியாக போயிடும், நீயும் மதியம் வேணா பேசாமல் எங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நீ என்னை நம்புறல, இந்த மாமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த மாமா வீட்டிலேருந்தே உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்றாங்க. மாமா இருக்கிற பிரச்சனையில் இப்போ நான் அவள் கூட போய் சேர்ந்துருந்தா அவள் என்ன மாமா கத்துவா மாமா, வேண்டாம் அப்படின்றாங்க. டே சுரேஷ், அதெல்லாம் எதுவும் நடக்காது போடா, அது எப்படி மதி முடியாதுன்னு சொல்ல முடியும், தொட்டு தாலி கட்டின புருஷன்டா நீ போ, அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா சரி மாமா என்னமோ சொல்கிறீங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க சுரேஷ். அப்புறம் தங்கராஜ் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கவும் இதுக்கப்புறமா எல்லாம் மதி வலிக்கு வந்துருவான்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு ரேவதி கீழே வராங்க, இவரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க வாங்க மேலே தூங்க போகலாம் அப்படின்றாங்க. வா ரேவதி இங்கே உட்காரு அப்படின்றாங்க. என்னங்க தூங்கலாம் அப்படின்னவும் குழந்தைங்க தூங்கிட்டாங்களா அப்படின்னு. தூங்கிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போது இந்த மாதிரி சுரேஷ் கிட்டே நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், அவங்க 2 பேரும் இன்னும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, நம்ம வீட்டிலேருந்தே வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ன உடனே ரேவதி ஷாக் தான் ஆகுறாங்க. என்னங்க நீங்கள் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நடுவில் இப்படியெல்லாம் நடந்தால் ஏதாச்சும் சண்டை வரப்போகுது, மதி கோவப்பட போகிறா அப்படின்றாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காத ரேவதின்னு இவங்க பேசிகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. மேலே போன சுரேஷ் அவர் நேராக போன உடனே மதிக்கிட்ட இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அந்த சமயத்தில் மதி அவங்கக்கிட்ட ஏதோ பேசணும்னு நினச்சி பேச வராங்க. புரிய வைக்கலாம் அப்படின்னு. அந்த நேரத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, கீழே வந்து விழுந்துடுறாரு சுரேஷ். மதி பேசணும்னு நினைக்கிறப்போ கீழே விழுந்துடுறாரு. அவர் கத்துல இவங்க 2 பேரும் மேலே வேகமாக ஓடி போகிறாங்க. ஓடி போன உடனே என்னாச்சுடா சுரேஷ்ன்றாங்க. மதி நின்றுட்டுருக்காங்க. மாமா தள்ளி விட்டுட்டா அப்படின்றாங்க. லேசாக அவருக்கு அடிபட்டிருக்கு. என்னம்மா மதி அப்படின்னுவோம். நான் எதுவும் வேணும்னு செய்யலை, தெரியாமல் அப்படின்றாங்க. அப்புறம் தான் என்னதான் இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் இல்லைம்மா, உங்களுக்குள்ள அது நடக்காமையே இருக்குது, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதம்மா, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு தங்கராஜ் வந்து சொல்கிறாரு. இல்லை நான் வேணும்னே தள்ளி விடலை அப்படின்னுவோம். ஏங்க சரி உனக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்றாங்க. எதுவும் இல்லைக்கா அப்படின்னு உடனே சரி நீங்கள் வாங்க அவங்க பார்த்துப்பாங்க, மதி பார்த்துக்கோ, சுரேஷ் நீயும் பார்த்து நடந்துக்கூடான்னு சொல்லிட்டு இவங்க வந்து தங்கராஜை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுவும் அடுத்து வந்து இந்த டைமில் எதுவும் நம்ம பேசக்கூடாது, அது புருஷன் முன்னாடி சண்டை, அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. அடுத்து அவங்க போனதுக்கப்புறமா சாரி ரொம்ப வலிக்குதா அப்படின்னு தள்ளி விடுற வரைக்கும் தள்ளி விட்டுட்டு வலிக்குதா நான் கேட்குறேன் அப்படின்றாங்க சுரேஷ். நான் வேணும்னே தள்ளி விடலாம், உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும், அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன், அதுக்குள்ளே நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்றாங்க. நீங்கள் வேறு இப்போ ரொம்ப ஓவராக இருக்கீங்க அப்படின்னும். யார் குடிச்சிட்டு தள்ளாடாமல் நிற்கிறாங்க, நான் ஸ்டெடியாக தான் நிற்கிறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டுருக்காரு. ஆமாம் அப்படின்னு மதி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நீ என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றாங்க. உங்கள் சுச்சுவேஷன் புரியுது, நான் ஒன்றும் இதை வேண்டான்னு சொல்ல, ஆனால் நான் இப்போ தான் டெம்பரவரியாக வேலைக்கு போயிட்டுருக்கேன், நாம் இப்போது ஒன்றா இருக்கிறதுனால எனக்கு வந்து வேலையில் ஏதாச்சும் தடைப்படலாம் அப்படின்றாங்க. என்ன சொல்ல வர நீ அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் அப்படின்றாங்க. ஓ நீ கர்ப்பம் ஆகிட்டேன்னா வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு. அப்படியே அதுதான் அப்படி தான் சொல்ல வரேன் நான், அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ஹஸ்பண்டாக. இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னா என் வேலையில் பர்மனெண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும், வேலை பர்மனெண்ட் ஆகட்டும், நமக்குள்ள இன்னும் நல்ல ஒரு புரிதல் வரலை, நல்லா பேசி பழகி புரிஞ்சிக்கலாம், இன்னமும் நாம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கோம், நல்ல ஒரு புரிதல் வரட்டும், அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்க்கலாம், வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் முதல்ல சால்வ் ஆகட்டும், இப்போ கூட பிரச்சனை நடந்துட்டு தானே இருக்குது, அது சொல்ல வரலான்னு தான் வந்தேன், அதுக்குள்ளே என்னென்னமோ ஆயிடுச்சு அப்படின்றாங்க. புரியுது, இப்போ ஒன்றும் வேணான்ற அவ்வளோதானே, பேசாமல் படு அப்படின்னு சுரேஷ் அவர் பாட்டுக்கு கோவமாக போயிட்டு படுத்துடுறாரு. கீழே விழுந்த டென்ஷனில் சுரேஷ் வந்து வழியில் வந்து போய் படுத்துடுறாரு. மதியம் அதுக்கப்புறமா தூங்க போயிட்டாங்க. நாளைக்கு காலையில் அவர் தெளிவானதுக்கப்புறமா அவர்கிட்ட இன்னொரு முறை இந்த விஷயத்தை பற்றி பேசலாம், அவர் தப்பாக புரிஞ்சுக்க போகிறாருன்னு மதியம் நினைக்கிறாங்க. வந்து இன்னொரு சைடு மலர் இப்போ தூங்க போக போதும் கூட சுரேஷையும் மதியையும் பற்றி தான் நினச்சிட்டே இருக்காங்க. பாக்கியராஜுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இங்கே இருந்திருந்தால் கூட மதிக்கிட்ட நான் ஏதாச்சும் பேசியிருப்பேன், மதிக்கு ஆறுதலாக இருந்திருப்பேன். ஆனால் மதியும் சுரேஷும் தங்கராஜன் வீட்டில் இருக்காரு, அங்கே என்ன நடக்குமோ தெரியலை. சுரேஷுக்கும் நடந்த பிரச்சனையில் திரும்பவும் சுரேஷ் எதனா கோவமாக பேச போகிறான், மதி ஏதாச்சும் திரும்பவும் பிரச்சனை பெருசாகிட போதுன்னு தான் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது மலர், நீ இதை நினச்சி வருத்தப்படாத, வேணும்னா ஒன்று பண்ணலாம், நாளைக்கு காலையில் நம்ம அவங்கள போய் பார்த்து பேசலாம், நீ முதல்ல இப்போ வந்து
வந்து படுத்து தூங்கு அப்படின்றாங்க. அத்தை இதுக்கு ஒத்துப்பாங்களாங்க அப்படின்னு மலர் கேட்குறாங்க. நான் பேசுகிறேன், இல்லைனா கூட ஏதாச்சும் பண்ணி நம்ம போய் பார்க்கலாம், நீ கவலைப்படாத வந்து படுவா அப்படின்றாங்க. சரின்னு மலரும் படுத்துடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, அவங்களுடைய அப்பாவுக்கு நடந்த விஷயம்லாம் தெரியும்னு மதிக்கு தெரிஞ்சால் மதியோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, மதி அவங்க அப்பா அம்மா கிட்டே என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்க, இனியாச்சும் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் சுரேஷ் புரிஞ்சுப்பாங்களா, இப்போது நடந்த பிரச்சனை அப்படின்றதுனால அவங்களுடைய அத்தையும் மதிக்கிட்ட இனி அதை செய் இதை செய் அப்படின்னு எந்த வேலையும் வாங்காமல் புரிஞ்சுக்கிட்டு இனி எமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி இருக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.